நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சிங்கப்பூர் போகிறதுக்கு எப்படி வந்து நம்ம தயாராகணும், எப்படி வேலை தேடணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நீங்கள் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், சிங்கப்பூர் போகையில் நீங்கள் எப்படி போகணும், அங்கே போனீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், என்னென்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி அங்கே இருக்க கஷ்டத்தை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டாவது வீடியோ இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க, நிறைய பேரோட அமௌண்ட் லாஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு எல்லாமே ரெடி பண்ணாலும் இந்த ரெண்டாவது வீடியோவில் அங்கே போனதுக்கு அப்புறம் ஃபெயிலியர் ஆகிறவங்க சில பேர் வந்து ஏஜென்ட் ஏமாற்றி சிங்கப்பூரே போக முடியாமல் ஃபெயிலியர் ஆகிறவங்க ஒரு 40% அப்படின்னா 60% பீப்புள் அங்கே போனதுக்கு அப்புறம் ஃபெயிலியர் ஆகுறாங்க. அது எதனால அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும், லைஃப்ல ஜெயிக்கணும், லைஃப்ல நானும் நல்லபடியாக சம்பாதிக்கணும், அப்பா அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும், நான் ஒரு வீடு கட்டணும், நல்லா கிராண்டாக கல்யாணம் பண்ணணும், என் பிள்ளைங்க ஒரு நல்ல இடத்துல படிக்க வைக்கணும், இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோவும் நல்லபடியா பார்த்து நல்லபடியா நீங்க வெளிநாடு போய் நல்லபடியா சம்பாதிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாமே நடக்கும். இது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா நம்ம சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 4 வருஷத்துல நிறைய பேர் லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நீங்களும் வரணும் அப்படின்னா தயவு செய்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, எல்லா வீடியோவையும் பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நீங்கள் சிங்கப்பூருக்கு அப்ளை பண்ணியாச்சு, விசாலாம் வந்துருச்சு, நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா நீங்கள் கிளம்பல டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் பணம்லாம் கட்டிடுறீங்க, டாக்குமெண்ட் சரியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா ஒன்று திருச்சி ஏர்போர்ட்லேயே திருப்பி அனுப்பலாம், இல்லை சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயும் திருப்பி அனுப்பலாம். இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா டாக்குமெண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டில் வந்துட்டு நம்ம டாக்குமெண்ட் வீடியோ போடுவோம். அதாவது சிங்கப்பூர் போகிறவங்க என்னென்ன பாஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி வீடியோ போடுவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் NDS பர்மிட்டில் போகிறாப்புல, உண்மையிலே நடந்தது. போகிறப்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாண்டு பேப்பர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இதுல கொடுமை என்னன்னா என்னோட ஃபோன் நம்பரே அவர்கிட்ட இருக்கு, அவர் என்னட்டு தான் டிக்கெட் போடுறாரு. நம்ம வந்து மரகதம் ஏர் டிராவல்ஸ்னு சொல்லிட்டு டிக்கெட் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதில் தான் டிக்கெட் போடுறாரு. அந்த டிக்கெட்டை நீங்க புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே நம்பர் ஷோ பண்றேன், இந்த நம்பருக்கு கால் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இது என்னோட நம்பர் கிடையாது, ஸ்டாஃபோட நம்பர். ஓகேங்களா? அவங்கள்ட்ட கேட்டாலும் என் நம்பர் கிடைக்காது. நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட டெலிகிராம் ஐடி கிங்கரும் 113 மட்டும்தான் கான்டாக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து போறாரு, என்ன மூலமா தான் டிக்கெட் போறாரு. என்கிட்ட என்ன டாக்குமெண்ட்னு கேட்கல, நம்ம சேனலையும் ஒழுங்காக வீடியோ பார்க்கல, அங்கே போயிட்டு பாண்டு பேப்பர் இல்லை அப்படிங்கிறதுனால திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து 1 மாதம் ஆக போகுது. இதே இது கரெக்டாக பாண்டு பேப்பர் எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னா 1 மாதம் ஃபர்ஸ்ட் மாதம் சேலரி வாங்கியிருக்கலாம். ஸோ அவர் கட்டின பணமும் வேஸ்ட் ஆகிருக்காது. திருப்பி அவர் இப்போ போகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகலன்னா உங்களால் உள்ளவே நுழைய முடியாது. ஸோ ஒவ்வொரு பாஸுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டாக்குமெண்ட் இருக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட்றதை நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டுருவேன். எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் டேட்டே வந்து வீடியோ போட்டுருவேன். ஸோ அதை பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லபடியா சிங்கப்பூர் போயிருவீங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லக்கேஜ் அண்ட் பேக்கேஜ். இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. லக்கேஜ் எடுத்துட்டு போறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட் லக்கேஜ்ல வந்து இந்த நைஃப் அந்த மாதிரி பொருள்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. பவர் பேங்க், அதிகமான வோல்டேஜ் இருக்க பவர் பேங்க்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க போனீங்க அப்படின்னா போக முடியாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க பேக்கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா பண்ணல, அதாவது லக்கேஜ்ல வைக்க வேண்டியது ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சு, ஹேண்ட் லக்கேஜ்ல வைக்க வேண்டியது லக்கேஜ்ல வச்சு, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை உள்ள அலோவ் பண்ணாம போறதுக்கோ இல்ல உங்க லக்கேஜ் எடுத்துட்டு போகாம விட்டுறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்கு ஃபிளைட்ல. ஸோ அதனால அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. லக்கேஜ்லாம் தெளிவா பேக் பண்ணிக்கங்க. லக்கேஜ்ல என்னென்ன வாங்கணுங்கிறத பத்தியும் ஆல்ரெடி நான் தெளிவா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையுமே போய் பார்த்து என்னென்ன லக்கேஜ்ல வைக்கணும், ஹேண்ட் லக்கேஜ்ல என்ன வைக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரூம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிங்கப்பூர்ல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு தனி ரூம் கொடுத்து அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க. நீங்க எந்த வேலைக்கு போனாலும் ஒரு ரூம்ல 3 பேர் 4 பேர்ல இருந்து 10 பேர் வரைக்கும் தங்குற மாதிரி கூட இருக்கும். அதே மாதிரி பெட்னா உங்களுக்கு ஒரு பெட்டு மட்டும்தான். ரூம்னா அந்த ரூம்ல எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. அந்த ரூம்ல உங்களுக்கு ஒரு பெட்டு மட்டும்தான் முழு சொந்தம். மற்றபடி எல்லாத்துலையும் நீங்க போகலாம் வரலாம், ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்துல அதுல உங்களால சர்வே பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா சில பேர்லாம் வந்து இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, அவங்களுக்குன்னு தனி ரூம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க அங்க போயிட்டு 10 பேர் ஒரு ரூமுக்கு இருக்கும், டொமட்ரியில போய் தங்குற மாதிரி இருக்கும். டொமட்ரி அப்படின்னா ஒரு டொமட்ரியில 1000 பேர் இருப்பாங்க, ஒரு ரூமுக்கு 10 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னு என்னடா இது ஃபேக்டரி மாதிரி இதையே ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போனோன்னா பயந்துருவாங்க. பயந்துகிட்டு உடனே டிக்கெட்டை போட்டு ஒடியாந்துருவாங்க. லைஃப்ல நிகழும் அந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அப்படிலாம் நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருந்தா தயவு செய்து வெளிநாடு போகாதீங்க. அப்படி போனாலும் நீங்க போய் கொஞ்ச நாள் அதை கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அது உங்களுக்கு பழகிரும். எல்லாமே ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் சேலரி வாங்குற வரைக்கும் நீங்க அதை சகிச்சுக்கிட்டு பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பழகிரும். அதுக்கப்புறம் அது ஜாலியா இருக்கும். நம்ம வீட்டுல தனியா இருக்கிறத விட அது ரொம்ப ஜாலியா இருக்கும். இன்னும் நம்ம அங்க போயிட்டு தனியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலிலாம் விட்டுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கையில நம்ம பசங்களோட ஜாலியா இருக்கிறப்ப அந்த ஃபீலிங்லாம் வந்து நம்ம கொஞ்சம்
கம்மியாக இருக்கும். ஸோ அதனால அப்படி இருக்கிறது பெட்டர் தான். ஆனால் ஒரு சில பேருக்கு அது பிடிக்காது. அப்படி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தயவு செய்து அங்கே போகாதீங்க. மினிமம் அதாவது இப்போ நீங்கள் எஸ்பாசி என்டேஸ் பர்மிட்லாம் போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நீங்கள் தனியாக ரூம் எடுக்கிறீங்கன்னா ஒரு ரூமில் மினிமம் 4 பேர்லேருந்து 3 பேர் அது இருக்க தான் செய்வாங்க. ஸோ அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் தனியாக ரூம்லாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் வாங்குற சம்பளம் உங்களுக்கு பத்தாது, தனியாக ரூமும் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். ஸோ வந்து ரூமில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க கற்றுக்கணும். அடுத்தது ஒர்க்கிங் ஹவர்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்தியாவில் நிறைய பேர் என்ன தெரியுமா, சிங்கப்பூரில் போயிட்டு சம்பாரிச்சு பணம் அனுப்புகிறாங்கன்றது தெரியுது. ஆனால் அவங்க எத்தனை ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கேருந்து போகையில் என்னன்னா, சரி நமக்கு வந்து இங்கே இருக்க மாதிரி தான் வேலை இருக்கும். காலையில் 8 மணி 9 மணிக்கு வேலைக்கு போவோம், வேலை பார்க்குற மாதிரி ஓபி அடிப்போம், மத்தியானம் சாப்பிடுவோம், சாயந்தரம் ஒரு 3-4 மணிக்கு டீ கொடுப்பாங்க போல, டீயை வாங்கி குடிப்போம், சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் எஸ்பாசி பாஸாது 8 ஹவர் தான் இருக்கும். இப்போலாம் அதுவுமே 12 ஹவர் டியூட்டி ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வேற இப்போ ஒர்க் பர்மிட்ல இப்போலாம் போகிறீங்க அப்படின்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறது ஓவர் டைமில் தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் மினிமம் 10 ஹவர்லேருந்து 12 ஹவர் வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களால் நல்லா சம்பாதிக்க முடியும், போட்ட காசை எடுக்க முடியும். ஸோ அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் சிங்கப்பூர் போங்க, இல்லைன்னா போகாதீங்க. இன்னொரு விஷயம், கண்டிப்பாக இதுக்கு கமெண்ட்ஸ் வரும், நீ எல்லாரையும் பயமுறுத்துற அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வரும். நான் பயமுறுத்தலாம் இந்த வீடியோ போடலை, ஃபேக்ட் அங்கே என்ன ஃபேக்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். என்னோட நோக்கம் இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரும் அவங்களோட பணத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கம். இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பணத்தை இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. போகிறீங்க அந்த ரூமெல்லாம் பார்த்துட்டு அந்த டொமெட்ரிலாம் பார்த்துட்டு ஐயோன்னு ஒடியாந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சோலி முடிஞ்சு. அதே மாதிரி தான் உங்களால் கண்டினியூஸாக 10 ஹவர் 12 ஹவர்லாம் வேலை பார்க்க முடியாது அப்படின்னா சோலி முடிஞ்சு, நீங்கள் திருப்பி வர்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டார்டிங்கில் என்னை ரொம்ப பாதித்தது இந்த ரூமும் இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸும் வந்து சிங்கப்பூரில். நான் 19 வயசில் சிங்கப்பூர் போனேன். ரூமில் எங்கள் ரூமில் இப்போலாம் நிறைய MOM ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என் ரூமில் மட்டும் ரொம்ப சின்ன ரூம், 2 4 6 8 10 12 14 16 பேர் இருந்தோம் ஒரு ரூமில். டபுள் பெட்டு, கீழே ஒரு ஆள் மேலே ஒரு ஆள். இதில் கொடுமை என்ன அப்படின்னா பங்களாதேஷ்காரங்களும் இந்தியாக்காரங்களும் ஒன்றா இருந்தோம் நான் ஃபஸ்ட்டு போனப்போ. அப்படி இருக்கிறப்ப அவங்க பாஷையும் புரியாது, ஒரு ஆள் போக தான் இடம் இருக்கும். இப்போல்லாம் முன்னாடி டொமெட்ரி இருந்துச்சு, ஆனால் இப்போ பெரிய லெவலில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரூமை சைஸை பொறுத்து கம்மியான ஆள் தான் இருக்கணுன்ற மாதிரிலாம் MOM ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நான் சொல்கிறது 16 வருஷம் 17 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் நம்ம அந்த 8 ஹவர் ஒர்க்கிங் பார்க்கையில ஒன்றும் பெருசாக தெரியாது. அப்புறம் ஓவர் டைம் பார்க்கையில ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சாப்பாடும் நல்லா இருக்காது. இந்த மாதிரிலாம் வந்து பல பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணேன். அந்த மாதிரிலாம் பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அப்போலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என் அவங்களோட தாலி செயின் அடகு வச்சு தான் என்னை அனுப்புனாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம திருப்பி வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம லைஃப் க்ளோஸ், அதனால நம்ம இருந்து தான் ஆகணும்னு நான் இருந்தேன். கடைசியில் எல்லாமே எனக்கு பழகிச்சு, அப்புறம் சக்ஸஸும் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு போகையில் அந்த மைண்ட் செட் தான் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் உங்களால் முடியினா மட்டும் போங்க, இல்லைன்னா போகாதீங்க. இது வந்து எல்லாருக்கும் பயமுறுத்துறதுக்கான வீடியோ கிடையாது, உங்களை எச்சரிக்கைக்கான வீடியோ. அங்கே இப்படி தான் இருக்கும், இதுக்கு நீங்கள் மென்டல் ரீதியாக ப்ரிப்பேர் ஆகி போனீங்கன்னாவே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரைட், இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சதுனடா வர்றோம் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஓகே இதெல்லாம் தெரிஞ்சு தான் போகிறோங்கிற மாதிரி போயிடுவீங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து ஏஜென்சி சைட்லேருந்து சொல்ல மாட்டாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஒர்க்கிங் ஹவர்ஸுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலவுகள் வந்து சிங்கப்பூரில் அதிகமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு போனோன்னா அது உங்களுக்கு ரொம்ப பெரியதாக தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுக்கும் செலவாகுமா, என்னடா இவ்வளோ செலவாகுது அப்படி இருக்கிறப்ப நம்ம வாங்குற சம்பளம் நமக்கு இங்கேயே செலவுக்கே பத்தாதேடா, இதை வச்சுட்டு பேலன்ஸ் நம்ம என்னத்தை அனுப்ப போகிறோம், இதை வச்சு எப்படி கடன் அடைக்க போகிறோம் எப்படின்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஓகேங்களா? ஸோ இதனாலே பாதி பேர் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீ கூட குடிக்காமல் பயங்கரமாக காசை சேவ் பண்ணுவாங்க போன புதுசில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டப்பாவாக குடிப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டில் வந்து நான் டப்பான்னு எதை சொல்கிறேன்னு நிறையா பேருக்கு தெரியும், குறிப்பாக சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்படிலாம் தயவு செய்து இருக்காதீங்க. உங்களுக்கு அத்தியாவசியம் பசிக்கிறதுக்கு வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கங்க, உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கங்க. அதே சமயத்தில் நீங்கள் அப்பெல்லாம் நினைக்க வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் போயெல்லாம் உங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும். போக போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும். நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப நீங்கள் வேறு பாஸுக்கு மாற முடியும். அப்படின்றப்ப போக தான் உங்களால் அதிகமாக சம்பாதிக்க முடியும். போன உடனே எதையுமே சம்பாதிக்க முடியாது. அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் வெயிட் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, போனோன்னே டக்குன்னு ஒரு முடிவு பண்ணிடாதீங்க. 1 மந்த் சேலரி எடுங்க, செலவு என்னங்கிறத பாருங்கள், அனாவசிய செலவுகளை குறைச்சிட்டு அத்தியாவசிய செலவுகளை மட்டும் பண்ணுங்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் போன புதுசில் ஒரு 40,000 அனுப்புறீங்க அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு நீங்கள் 80,000 90,000 வரைக்கும் அனுப்ப முடியும். அப்படின்றப்ப அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுதான் வந்து சிங்கப்பூர். அதனால தான் எல்லாரும் சிங்கப்பூரை சூஸ் பண்ணுறது. மற்ற கண்ட்ரிலாம் ஒரே சேலரி தான் எத்தனை வருஷம் இருந்தாலும் கொடுப்பாங்க. ஆனால் சிங்கப்பூரில் கண்டிப்பாக சேலரி மாற்றி கொடுப்பாங்க. அப்படி சில கம்பெனி இன்க்ரிமெண்ட் கொடுக்கல அப்படிங்கிற
இருக்கிறப்ப நீங்கள் அதை கட் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னால சேலரி அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இந்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது தெளிவாக பயன்படுத்திக்கங்க. ஓகேங்களா? ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருந்துடலாம். இந்த ஒரு விஷயத்தில் எல்லாருமே அடி ஆயிடுவாங்க. நிறையா பேர் இந்த ஒரு விஷயத்தில் அடி ஆயிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையுமே இருக்கும். வேணும்னா நீங்கள் அங்கே இருக்கவங்களை கேட்டு பாருங்கள். உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஆல்ரெடி சிங்கப்பூரில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியில் அரசியல் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அரசியல்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நல்ல டேலண்டட் பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் டேலண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. ஆனால் எங்கே இவன் வந்து பெரிய ஆள் ஆயிடுவானோ, எங்கே இவன் வந்து நம்மளோட பெரிய இடத்துக்கு போயிடுவானோ, இல்லை நம்ம இடத்துக்கு வந்துடுவானோன்னு பயந்துக்கிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் இருக்கவங்க, இல்லை உங்களோட போர்மேனோ, இல்லை உங்கள் சூப்பர்வைசரோ எவனாவது ஒருத்தன் உங்களுக்கு ஆப்படிப்பான். கண்டிப்பாக அவன் தமிழனாக தான் இருப்பான். தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி அப்படிங்கிறது 200% சிங்கப்பூர்னு கிடையாது, எல்லா கண்ட்ரிலையுமே இருக்கும். மோஸ்ட்லி சிங்கப்பூரில் இது நிறையாவே இருக்கும். இது எனக்கும் நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அரசியல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதை நம்ம தாண்டது தான் ரொம்ப கடுப்பாக இருக்கும். நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் பத்தலம் வாங்க, உங்களை போய் போட்டு கொடுக்கறது, இந்த இது எல்லா வேலையுமே பண்ணுவாங்க, எல்லா இதுவுமே பண்ணுவாங்க. எவனையும் போனோன்னு நம்பி எல்லா உண்மையும் சொல்லிடாதீங்க. ஒருத்தனை பற்றி இன்னொருத்தன்ட்ட குறை சொல்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்கள் எதுக்கு போயிருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். உங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அவனுக்கு தெரியணுங்கிறது அவசியம் கிடையாது. வேலைக்கு வந்திருக்க, நீ வேலையை சொல்லு, நான் செய்கிறேன், அவ்வளோதான். அதோட நிப்பாட்டிக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாரோடையுமே அளவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அரசியலை மட்டும் நீங்க தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரசியலை மட்டும் நீங்க சமாளிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க லைஃப்ல வந்து ஜெயிக்கிறத எவனாலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பா அவனுக்கு ஒருபடி மேலேயே போய் உங்களால கண்டிப்பா ஒரு நாள் உட்கார முடியும். அவங்க முன்னாடியே நீங்க சாதிச்சு காமிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க இங்கேயே ப்ரிப்பேர் ஆயிருங்க. இது எல்லாமே இருக்கும்டா, ரூம்னா இப்படி தாண்டா இருக்கும், அரசியல் இருக்கும்டா கம்பெனியில், அதையும் நம்ம சமாளிக்கணும்டா, அப்படியே சாப்பாடு சுமாராக தாண்டா இருக்கும், இப்போ ஸ்டார்டிங்கில் பெருசாக சம்பாதிக்க முடியாதுடா, நம்ம இருந்து தான் நம்ம சம்பாதிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்துக்குமே நீ வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா மட்டும் சிங்கப்பூர் போங்க, இல்லைன்னா போகாதீங்க. இது எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.